நாம் ஒரு வசனத்தை திருப்பிக் கொள்ளுவோம். நீங்கள் வேதத்தில் வேதம் முழுவதுமே அருமையான பகுதி. ஒரு பலாப்பழத்தை பிளந்து வச்சு எந்த சொல்ல நல்ல சொல்ல, எந்த சொல்ல நல்லா இல்லாத சொல்ல அப்படின்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அந்த மாதிரி வேதத்தில் எல்லா பகுதியும் அருமையான பகுதிகள். ஆமென். ஆனால் நாம் மட்டும் என்ன பண்ணுறதில்ல, அதை விசுவாசிக்கிறதும் இல்லை, வாசிக்கிறதும் இல்லை, விசுவாசிக்கிறதும் இல்லை. வாசித்தா தான் விசுவாசிக்க முடியும். நமக்கு தூங்குறதுக்கு 8 மணி நேரம், 8 மணி ஆனால் நம்மளால் தூக்கத்தை விட்டு என்ன பண்ண முடியல, எந்திரிக்க முடியல. அப்புறம் நமக்கு எங்கே நேரம் கிடைக்கும் ஜெபம் பண்ணுறதுக்கும் பைபிள் படிக்கிறதுக்கும்? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமாம், நான் பிரசங்கிப்பது என்னுடைய கடமையை நான் கரெக்டாக செய்கிறேன். அதன்படி நீங்கள் வாழ்கிறதும் வாழாததும் தூங்குறதும் மலாக்கப்படுத்து தூங்குறதும் குப்பரைப்படுத்தி தூங்குறதும் எப்படி வேணாலும் தூங்குங்க, அதெல்லாம் உங்கள் விருப்பம். ஸ்தோத்திரம். அனுபவிக்கிறது நீங்கள். அல்லேலூயா. ஆமாம், அபிஷேகம் பெறலைன்னா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. ஆமாம், அடிப்படையே என்ன தான், அபிஷேகம்தான். அப்போ அந்த அபிஷேக நேரத்துலேயும் பராக்கு பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்றுட்டு வந்திருந்தா நான் என்ன பண்ணுறேன்? ஸ்கூலில் மண்டை மேலே பையனை கொட்டுற மாதிரி கொட்ட முடியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அது எவ்வளோ துணிகரம். இதெல்லாம் என்னென்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சொன்னால் வேறு என்ன பண்ணிக்கிறீங்க, கோச்சுக்குவீங்க. சரி, கோபம் தான். அந்த கோபம் உங்களுக்கு தான் கெடுதலையே ஒழிய எனக்கு கெடுதல் அல்ல, நல்லதல்ல. நல்லதுக்கான காரியம் நிறைய சொல்லித்தரோம். தயவு செஞ்சு கீழ்ப்படிங்க. நீங்கள் ரொம்ப நல்லவங்க. ஆமேன். ஆமாம், கோச்சாலும் இங்கே தான் வருவீங்க. ஸ்தோத்திரம். ஆமாம். அதில் 119வது சங்கீதம்னு ஒரு சங்கீதம் இருக்குது, ஒரு பெரிய சங்கீதம். ஆமாம், அது ரொம்ப அருமையான ஒரு சங்கீதம். நேற்று சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை நாங்கள் அதை தியானித்தோம். 16 வசனங்களை மட்டும் தியானித்து வெள்ளிக்கிழமை ஜெபத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணோம். வந்தவங்க சொல்லுவாங்க அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. வேதத்தை இப்படியெல்லாமா நம்ம பார்க்கணும், இப்படியெல்லாமா தேடணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு, ஒரு வித்தியாசம் அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம், கிடைச்சிருக்கும். ஆமேன். அவ்வளோ அருமையான ஒரு வேத பகுதி 119வது சங்கீதம். எந்த வசனத்தை நீங்கள் எடுத்தீங்கனாலும் அவருடைய வேதம், அவருடைய கற்பனை, அவருடைய பிரமாணம், உம்முடைய நியாயங்கள், உம்முடைய நீதி, உம்முடைய கட்டளை, உம்முடைய சாட்சி, இப்படிங்கிற வார்த்தை இல்லாமல் ஒரு வசனம் கூட அதில் இருக்காது. இதில் ஏதாவது ஒரு வசனம், அதில் அந்த ஏதோ ஒரு வார்த்தை ஒவ்வொரு வசனத்தில் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான சங்கீதம். அந்த சங்கீதத்தில் இருந்து நிறைய காரியங்கள், ஒவ்வொரு வசனமும் நம்ம படிக்கும்போது நிறுத்தி நிதானமாக படிக்கும்போது, நாங்கள் 8 வசனத்தை தியானிக்கும் போது எங்களுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. அதுவும் வேகமாக தான் போனோம். அப்படின்னா அதை நீங்கள் தனியாக உட்காந்து சங்கீதம் 1வது சங்கீதத்தில் சொல்லியிருக்குதே, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன். அப்படி இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மாதிரி ஒருவேளை நீங்கள் முயற்சி பண்ணி இந்த 119வது சங்கீதத்தை எடுத்து ஒரு நாள் முழுசும் உட்காருங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ மாற்றங்கள் என்ன பண்ணுது, உண்டு பண்ணும். அவ்வளவு அருமையான வார்த்தைகள் அதுக்குள்ளே இருக்கிறது. ஆமேன். அதில் சில ஜெபங்களும் இருக்கிறது. அதை எழுதினவர் சில இடத்துல அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கிறாருங்க, ஜெபம் பண்ணியிருக்கிறார். அதில் ஒரு 2 ஜெபத்தை ஒன்றாக இணைத்து இந்த நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாமும் அப்படி என்ன பண்ண வேண்டும், வேதத்தில் நிறைய ஜெபம் இருக்குது. புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் நிறைய ஜெபம் இருக்குது. இதெல்லாம் நம்முடைய அனுபவங்களாக நம்ம என்ன பண்ணணும், மாற்றிக்கணும். ஆமாம், கொலோசியர் புஸ்தகத்தில் பவுல் அழகாக அந்த கொலோசியர் ஜபைக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறார். அதை கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அந்தையும் உங்களுக்கான ஜபமாக என்ன பண்ணலாம், உங்களுக்கான ஜபமாக, நம்முடைய சபைக்கான ஜபமாக, தேசத்தின் சபைக்கான ஜபமாக அதை என்ன பண்ணலாம், மாற்றிக்கலாம். எபேசியரில் 2 இடத்துல ஜெபம் பண்ணியிருக்கிறார் சபைகளுக்காக.
அதெல்லாம் உங்களுடைய அனுபவமாக நீங்கள் மாற்றும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை அந்த ஜெபம் கேட்கப்படும் போது கட்டாயமாக ஜெபம் கேட்கப்படும். ஜெபம் கேட்கப்படாமல் ஒரு நாளும் வெறுமையாக திரும்புவதே இல்லை. அந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் சொல்லி ஜெபிக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை, சபையினுடைய வாழ்க்கை வேறு விதமாக மறுரூபமாக்கப்படும். அதே மாதிரி தான் பழைய ஏற்பாட்டில் இந்த சங்கீத புஸ்தகத்தில் இருக்கிற ஜெபங்களை எல்லாம் உங்களுடைய ஜெபங்களாய் நீங்கள் மாற்றுங்கள். எனக்கு ஜெபிக்கவே தெரியல, என்ன சொல்லி ஜெபிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா 2 வழி இருக்குது. ஒன்று, ஆவியானவர்கிட்ட விட்டுருங்க, அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணும்போது வாக்கு கடங்கா பெருமூச்சுக்களோடு அவர் உங்களுக்காக வேண்டுதல் பண்ணுவார். அல்லேலூயா. என்னதான் இந்த பிரச்சனைக்கு என்னதான் சொல்லி ஜெபம் பண்ணுறது? அப்படிலாம் சில நேரத்தில் பிரச்சனை வரும். நம்ம ஜெபம் பண்ணி அழுது கூட பார்த்துருப்போம், செவுத்தில் முட்டி மோதி பார்த்துருப்போம். இந்த மாதிரி பிரச்சனை வரும்போதெல்லாம் என்ன பண்ணுறதுங்க சார் அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் உங்களோட அறிவு குறைவானவன். என்கிட்ட கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? ஜெபம் பண்ணுங்க, அம்மா சொன்ன மாதிரி என்ன பண்ணுங்க, ஜெபம் நல்லா ஜெபம் பண்ணுங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். அப்போ நீங்களும் சொல்லுவீங்க, ஐயா எனக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்கய்யா, அவ்வளோதான் சொல்லுவீங்க. அதனால் நான் சொல்கிறேன், ஜெபத்தை ஆவியானவற்றை விட்டுருங்க. சகலத்தையும் அறிந்தவர் ஆவியானவர். தேவனை போல அறிவுள்ளவர்கள் இந்த பூமியில் யாருமே இல்லை. அவர் உங்களுக்கு உதவி செய்யாவிட்டால் இந்த உலகத்தில் வேறு யாருமே உதவி செய்ய முடியாதுங்க. ஐயா மாற்றவே முடியல. எதுக்கு மாற்ற முயற்சி பண்ணுறீங்க? யாரையும் மாற்ற முயற்சி பண்ணாதீங்க. அல்லேலூயா. அதுக்கு பதிலாக ஆவியானவர்கிட்ட விட்டுருங்க, ஜெபம் பண்ணுங்க. எங்கே அடித்தா ஆள் திருந்துவாங்களோ அங்கே ஆவியானவர் என்ன பண்ணுவார்? 2 தட்டு. ஒரு பாத்திரத்தை ஒடுக்கெடுக்க தெரியலன்னா யாருக்கிட்ட கொடுக்கணும்? ஒடுக்க எடுக்கிறவங்ககிட்ட கொடுக்கணும். நீங்கள் ஒடுக்க எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? ஓட்டையாகி போயிடும். பருப்பு மத்தை வச்சு தட்டுறேங்க, நான் சரி பண்ணிடுவேன்னா சின்ன சின்ன ஒடுக்கையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்? எடுத்துருப்பான். அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு பெருசாக நீங்கள் செய்ய முடியாது. அதனால் அதை யார் தயார் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட கொடுங்க. அவங்க அழகாக அதை என்ன பண்ணுவாங்க? வடிவமைப்பாங்க. ஆகவே ஆவியானவர் அந்த பிரச்சனைக்காக இல்லை, பிரச்சனைனாவே தயவு செஞ்சு அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. போராட்டமாக அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நான்லாம் அதை தான் பண்ணுறேன். அல்லேலூயா. நம்ம பிரசங்கம் பண்ணுற எனக்கு பிரச்சனையே வராதுன்னெல்லாம் நினச்சிடாதீங்க, போராட்டமே வராதுன்னு நினச்சிடாதீங்க. இப்போ நிற்கிறக்கே பலன் இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். என்னாரன்னா பிரசங்கத்தை முடிச்சுட்டு உட்காருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு உடம்புல இருக்குது. ஆனாலும் நான் மணிக்கணக்காக உட்காந்து என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறேன்? அந்நிய பாஷை பேசுன அதனுடைய விளைவில் கொஞ்சம் நிற்கிறேன், அந்த பலத்தில் நான் நிற்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், தயவு செஞ்சு பலனே அபிஷேகம்தான். ஆமாம், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன ஆவீங்க? பலன் அடைவீங்க. ஆமாம், டாக்டர்கிட்ட போவங்க, அவர் ஒரு டானிக் எழுதி கொடுப்பாருங்க. அந்த டானிக் தினமும் 4 மூடி குடிச்சேன்னா என்ன ஆயிடுவேன் நான்? அதெல்லாம் தற்காலிகம், அதெல்லாம் நிரந்தரம் இல்லை. நிரந்தரமான ஒரு பலன் அது உங்கள் உடம்பு வேணால் பலப்படுத்தும். உங்கள் பிரச்சனையை எதிர்த்து உங்கள் மனசு என்ன பண்ண முடியாதுங்க? பலப்படுத்த முடியாது. மனசு பலன் அடையணும். யோசுவா கிட்ட சொன்னார், திடங்கொண்டு பலன் கொண்டு திடமனதாயிரு. என்னங்க? பலன் கொண்டு. பலன் வேணால் எடுத்துக்கலாம். சாப்பிட்ற சாப்பாட்டில் கீரையாக சாப்பிட்டு, காய்கறியாக சாப்பிட்டு, பழமாக சாப்பிட்டு, டானிக்காக குடித்து என்ன பண்ணிக்கலாம்? சரீரத்தில் நீங்கள் பலன் அடைஞ்சிடலாம். சரீரத்தில் எவ்வளோ பெரிய பலன் வந்தாலும் மனசில் திடன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மனசில் நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மனசில் உங்களுக்கு தைரியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காரியத்தை கண்டு பயப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அந்த பலனெல்லாம் எதுக்குமே உதவாது, சவசவன்னு போயிடும். சில நேரத்தில் சொல்கிறாங்கல்ல, கை காலெலாம் எப்படி இருக்குதுங்க எனக்கு, ஆனால் ஆளை பார்த்தா எப்படி இருப்பாங்க? பயில்வான் மாதிரி இருப்பாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்கங்க? டைஃபாய்டு காய்ச்சல் வரட்டுன்னு அவங்க அந்த மாதிரி வந்தவங்கள பார்த்து கேளுங்க, சொல்லுவாங்க, நிற்க கூட என்னால் முடியலைங்க, சவசவன்னு காலெல்லாம் அப்படியே மடிஞ்சு போகுதுங்க. ஏன்?
அதான் பயில்வா மாதிரி இருக்குதா உடம்பு. உள்ளே இருக்கிற கிருமி சத்த போகிற என்ன பண்ணிடுச்சுங்க, உறிஞ்சி எடுத்தது மாதிரி உங்களுடைய மனதில் இருக்கிற துக்கம், உங்கள் மனதில் இருக்கிற கவலைகள், உங்கள் மனதில் இருக்கிற வேதனைகள் உங்களை திரும்ப திரும்ப பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அது திரும்ப திரும்ப மனதை புதுப்பிச்சு கொள்றதுக்கு தான் நம்ம இப்படிப்பட்ட ஆராதனைக்கு என்ன செய்கிறது, வர்றது. ஆமென், அல்லேலூயா. நமக்கு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இளவுக்கும் கல்யாணத்துக்கெல்லாம் போகிறக்கெல்லாம் நேரம் இருக்குது, காசு இருக்குது. ஆனால் எங்கே வர்றதுக்கு மட்டும் நேரம் இல்லை, சர்ச்சுக்கு வர்றதுக்கு நேரம் இருக்குமானுங்குது, காசு இருக்குமானுங்குது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்படி யாராவது சர்ச்சுக்கு வர்றதுக்கு காசு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சபை உங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்குது. தயவு செஞ்சு ஏன் ஆயத்தமாக இருக்குது, எப்படியாவது நீங்கள் சபைக்கு வந்து என்ன பண்ணணும், ஆசீர்வாதம் பண்ணணும். பாவம் இந்த மனுஷன் ஆராதனையில் முழுசு அம்மாவே என்ன செய்ய முடியறதில்லை, உட்காரவே முடியறதில்லை. பாட்டியை கூட்டிகிட்டு வரக்கு பாதியில் போயிடுறாரு, அப்புறம் வேறு எதுக்கு அவர் வெளியில் போயிடுறாரு. பாவம் அவர் எப்போ தான் வசனத்தை கேட்டு அவர் எப்போ தான் ஆவியில் பலனடைஞ்சு கொஞ்சம்லாம் நேரமாக கிளம்பி அந்த தம்பி பேரனை கூப்பிடுங்க. சபை ஆரம்பித்ததுக்கு பிறகு பேரனை கூப்பிடாதீங்க. ஸ்தோத்திரம். காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு, பேராண்டி நான் ரெடியாக இருக்கிறேன், வந்து என்னார என்ன அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமாம், இந்த தள்ளாத வயதிலும் நீங்கள் ஆலயத்துக்கு வர்றீங்க, நான் பாராட்டுறேன். எங்களுக்கெல்லாம் இந்த வயசு வரும்போது நடக்கிறதுக்கு சத்து இருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் வர்றீங்க, உங்களுக்கு பாராட்டுதல். ஆனால் கொஞ்சம் நேரமாக என்ன செய்யுங்க, அது வர்றதையும் சரியாக செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கவனிங்க கவனிங்க. இப்போ ஒரு ஜெபம் 119வது சங்கீதம் 25 28 தெரியல, எடுங்க. என் ஆத்துமா என்ன செய்யுங்க, என்னை உயிர்ப்பியும். என் ஆத்துமா எங்கே ஒட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னா, நீங்கள் மண் ஒட்டிக்கிட்டு இருக்குது, கீழே எல்லாம் பழம் ஏதோ விழுந்துச்சு, அதில் தின்பண்டம் கீழே விழுந்துட்டு என்ன ஒட்டிக்குது, அந்த மாதிரி மண் ஒட்டி இருக்குது, ஃபுன்னு ஊதிப்பிட்டு சாப்பிட்றலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னா அந்த அர்த்தம் இல்லை. மண்ணுன்னா எதை குறிக்குதுன்னு சொன்னால் உலகத்தை குறிக்குது. இப்போ சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ என்ன பண்ணுவேன், சர்ப்பத்தை பார்த்து மண்ணுனால் உருவானேன்னு சொன்னாரா? ஏதேன்னு இடத்துல மண்ணில் தான் ஊறி போகணும். ஏன் பாம்பு இன்னைக்கு வரைக்கும் எந்த பாம்பும் மண்ணை திங்கலையே? அது பாம்பை பார்த்து ஆண்டவர் சொல்லல, பாம்பு வடிவத்தில் வந்த பிசாசை பார்த்து சொன்னார் மண்ணை திம்ப அப்படின்னா. பிசாசு இப்போ என்ன தின்னுக்கிட்டு இருக்கிறான், மண்ணை தின்னுட்டு இருக்கிறான். அவனுக்கு சாப்பாடே என்னங்க, தேவதூதர்களுக்கெல்லாம் மண்ணா, இவனுக்கு மண். தோத்துறான். சில நேரத்தில் விளையாட்டில் தோற்று போயிட்டா மண்ணை கவிட்டான் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், மண்ணை தின்னுட்டான்னு அர்த்தமா? தோற்று போயிட்டேன்னு அர்த்தம். சரி, 2 அர்த்தம் அதுக்கு இருக்குது. ஆமாம், மண்ணை கவிட்டான்னா ஒன்று என்ன ஆயிட்டான், தோற்று போயிட்டான்னு அர்த்தம். நீ எப்போவுமே தோல்வியில் தான் வாழுவ. பிசாசுக்கு நியமிக்கப்பட்டதே என்னதான், உங்களை ஜெயிக்கவே முடியாது. அல்லேலூயா. உற்சாகம் வரமானுங்குதே. ஏங்க, உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு எதிரி பிசாசு. அவனுக்கு அப்போவே ஆண்டவர் சொல்லிட்டாரு, இயேசுநாதர் பிறக்கிறதுக்கு முன்னாலே சொல்லிட்டாரு, அவன் தலையை நசுக்கிறதுக்கு முன்னாலே சொல்லிட்டாரு, நீ என்ன தான் செய்வ, மண்ணில் தான் ஊர்ந்து போவ, மண்ணை தான் திம்ப. அப்படின்னா நீ என்ன பண்ண மாட்ட, நீ மண்ணை தான் கவுவ. அப்படின்னா நீ என்ன செய்ய மாட்ட, ஜெயிக்கவே முடியாது. பிசாசு உங்களை ஜெயிக்கவே முடியாது. இது ஒரு சத்தியம் போதும். இப்பவே ஆமேன் போட்டு போகலாம். இதுக்கு மேலே என்ன வேணும்? ஆனால் நீங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளாம் கண்டு கண்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, பயப்படுறீங்க. பயப்படும் போது சொல்லுங்க, ஏய் பிசாசு, நீ மண்ணை கவரவன், என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஏ வியாதியே, நீ மண்ணை கவரவன், என்னை ஒன்றும் செய்ய முடியாது.
அல்லேலூயா. சாத்தான் எதுவுமே செய்ய முடியாதுங்க. அவன் தோற்கவே பிறந்தவன். அதனால தான் பவுல் தைரியமாக சொல்லுகிறாரு, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் என்னை வெற்றி சிறக்க பண்ணி. சொல்லுங்க, எப்பொழுதும். எப்பொழுதும் அப்படின்னா எப்பவுமே, எல்லா நாளுமே எனக்கு என்னதான்? வெற்றி தான். என்னை கல்லடிச்சு அப்படியே செத்து போயிட்டான்னு தூக்கி போட்டு போனாலும் எனக்கு வெற்றி தான். சிறைச்சாலையில் கொண்டு போய் அடித்து தோல் உரிக்கிற மாதிரி உரித்து என் ட்ரெஸ் எல்லாம் கிழித்து தொழுமரத்தில் மாட்டி போட்டாலும் எனக்கு வெற்றி தான். சிங்க கெபியில் கொண்டு போய் போட்டாலும் எனக்கு வெற்றி தான். 7 மடங்கு அக்னியை அதிகமாக்கி அந்த அக்னி சூளையில் போட்டாலும் எனக்கு வெற்றி தான். என்னை கொண்டு போய் பிடிச்சி தரத்தரனை இழுத்து கொண்டு போய் குழியில் சேத்துல போட்டாலும், போத்தி பார்த்துட்டு வித்து போட்டாலும், பொய்க்குற்றம் சாட்டினாலும், சிறைச்சாலையில் கொண்டு போய் போட்டாலும் என் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. ஏன்னா சாத்தான் ஏற்கனவே தோற்று போனவன். அவனுக்கு நியமிக்கப்பட்ட நியாய தீர்ப்பே சாத்தான் தோற்று போனவன். அவன் மண்ணை நக்குகிறவன், அவன் மண்ணை திங்கிறவன், அவன் மண்ணை கவுகிறவன். என்னை கவ்வ முடியாது, என்னை பிடிக்க முடியாது, என்னை ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் என்னோடு இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. என் மேல் அவருடைய அபிஷேகம் இருக்கிறது, என் மேல் அவருடைய வார்த்தை இருக்கிறது, அவருடைய திட்டம் இருக்கிறது, அவருடைய அழைப்பு என் மேல் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க அழைப்பு இல்லாம யாரும் இந்த இடத்துக்கு வரல. அழைப்பு இல்லாம யாரும் கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ள வரல. ஆமா, அழைப்பு இருக்கா இல்லையா? உங்க மேல இருக்கு. ஆமென். அல்லேலூயா. எப்ப ஆண்டவர் உங்களை அழைச்சாருங்க? தெரியாது. தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனா என்ன ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருங்க? ஏற்கனவே முன்குறித்து விட்டார். என்னுடைய சாயல் இதுதான், இன்ன கலரில் தான் நான் இருப்பேன், என் கண் இப்படித்தான் இருக்கும், என் மூக்கு இப்படித்தான் இருக்கும், என் வாய் இப்படித்தான் இருக்கும்னு சொல்லி நமக்குன்னு ஒரு சாயல் இருக்குல்ல. முருகன் அடையாளம் காட்ட முடியுமானா அடையாளம் காட்ட முடியும். ஏன்? முருகனுக்கு ஒரு சாயல் இருக்குது. விஜயம்மாவுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. இந்த போட்டோவை பார்த்தோன்னே இது யார்? இது விஜயம்மான்னு சொல்றோம். ஏன்? அது அவங்களுடைய சாயல், அடையாளம். அந்த சாயல் அவர்களுக்கு தோன்றுவதற்கு முன்பதாக, குழந்தை பிறந்தா கூட அந்த சாயல் தோன்றாதுங்க. நீங்க யாராவது குழந்தை பிறந்த போது இருந்த சாயல் எப்ப இருக்கீங்களா? இல்லை. அது அப்படி என்ன ஆகிட்டே இருக்குதுங்க, மாறி 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 கடைசியாக ஒரு சாயலில் நிற்கிறீங்க. அந்த சாயலை எப்போ பார்த்தார் ஆண்டவர்? உலகம் உண்டாகிறதுக்கு முன்னதாகவே, மனிதர்களை உருவாக்கும் போதே, ஆண்டவர் ஆதாமை உருவாக்கும் போதே என்னையும் அதற்குள்ளே வைத்து பார்த்து விட்டார். அல்லேலூயா. அப்படி முன்குறிக்கப்பட்ட என்ன இந்த பிசாசு வீழ்த்த முடியுமா? சொல்லுங்க. ஆமா, தோல்வி எனக்கு இல்லை. எப்பொழுதும் என்னை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 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 கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்து வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, தோல்வி இல்லை. எனக்கு தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, தோல்வி இல்லை. ஹல்லேலூயா. சும்மா இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி பாட்டெல்லாம் என்ன செய்யுங்க, பாடுங்க. 2 பேர் உட்காந்துக்கிட்டு 3 பேர் உட்காந்துக்கிட்டு எதையாவது எவளையாவது யாரையாவது பற்றி என்ன செய்யாதீங்க, பேசி உங்கள் வாழ்க்கையை வீணடிச்சுக்கிறத விட 2 பேர் சேர்ந்து, அக்கா நீ ஒரு பாட்டை ஸ்டார்ட் பண்ணி விடுக்கா, அந்த பாட்டை நான் என்ன பண்ணுறேன் முடிக்கிறேங்க்கா. இதில் எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் ஒரு வசனம் சொல்லுங்க பார்க்கலாம்.
நீங்கள் இன்றைக்கி கர்த்தர் உங்களோட என்ன பேசினார் சொல்லுங்கள் பார்க்கலாம். பைபிள் படிச்சிங்களே. இனிமேல் எல்லாரையும் நான் எப்போ யாரை சந்தித்தாலும் இனிமேல் இந்த கேள்வி கேட்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் பைபிளை படிச்சிங்களா? கர்த்தர் உங்க கூட பேசினாரா? என்ன பேசினார் சொல்லுங்கள். இதை கேட்டுட்டு தான் அடுத்த வார்த்தை என்ன பண்ணுறது, நீ சாப்பிட்டீங்களா பண்ணீங்களாங்கிறதெல்லாம் கேட்குறது. மொத்தம் என்ன பண்ணுறது, கர்த்தர் உங்க கூட இந்த அனுபவத்துக்குள்ளே வரல அப்படின்னா நீங்கள் இவ்வளோ வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே என்ன ஆகுதுங்க, இது நல்ல பிசாசுனுடைய தந்திரம். ஊர் நாயம் உலக நாயம் எல்லாம் பேசுகிற கூட்டுவிட்டு எல்லா கதையும் கேட்குற கூட்டுவிட்டு கர்த்தர் சத்தத்தை மட்டும் என்ன பண்ணுறதில்ல, கேட்குறதில்ல. அதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் இருக்கிறாரு, அங்கே வந்து அவர் பேசுவார், என்ன பண்ணிக்குவோம், கேட்டுக்குவோம். இதெல்லாம் சும்மா ஊருகா. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் கூட முகமுகமாக என்ன பண்ணணும், டைரெக்டாக கர்த்தர் உங்கள் கூட பேசணும். அதுதான் உங்கள் வாழ்க்கையை மேலே என்ன செய்யும், கொண்டு போகும். அதுதான் உங்களை உயர்த்தும். அதுதான் உங்களுக்கு வெற்றியை தரும். அதுதான் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கும். ஆமென், அல்லேலூயா. இதெல்லாம் என்னென்னா அந்த மாதிரி அனுபவத்துக்குள்ளே நேராக நடத்துறதுக்கு இதெல்லாம் ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகள் இங்கே. அல்லேலூயா. அப்போ இங்கே பேச மாட்டாரா சார்? பேசுவார். எங்கே வேணாலும் அவர் என்ன பண்ணுவாருங்க, பேசுவார். அவர் பேசாத இடமே இல்லை. ஹல்லேலூயா. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது அப்படின்னா உலகத்தோடு என்ன பண்ணியிருக்குது, உலகத்தோடு இணைஞ்சிருக்குது. சொல்லுங்க, மண்ணுனா உலகம். என் ஆத்துமா எங்கே இருக்குது, உலகத்தோடு ஒன்றி இருக்கிறது. ஸ்தோத்திரம். நான் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. சத்தமாக சொல்லுங்க, நான் உலகத்துக்குரியவன் அல்ல. சாத்தானை பார்த்து என்ன சொன்னார், மண்ணில் ஊறுவ மண்ணை சாப்பிடுவேன்னார். அப்படின்னா அவனை என்னன்னு சொல்கிறாருங்க, உலகத்துக்குரியவன். அவன் ஒருபோதும் ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது, வர முடியாது. ஆனால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, மண்ணுக்குரிய தன்மைகள் ஒளிந்து போயின. அவன் எங்கே வந்துட்டான், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள. மனம் திரும்பி செவி கொடுத்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாம் கடந்து வருகிறோம். நாம் ஒரு ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ளே நாம் வாழ்கிறோம். இந்த பூமியில் தான் இருக்கிறோம். நம்முடைய சிந்தனை, நம்முடைய ஆவி, நம்முடைய உணர்வு, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய பார்வைகள், நம்முடைய ஏக்கங்கள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எங்கே இருக்குங்க, ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள. ஆனால் இங்கே இந்த பக்தன் தன்னை உண்மையாக உணர்ந்து சொல்லுகிறான். இப்படியெல்லாம் எழுதுனா லட்சக்கணக்கான பேர் படிப்பாங்களே, என் மான மரியாதையெல்லாம் போயிருமே அப்படின்னாலும் அவர் என்ன பண்ணலைங்க, வெக்கப்படலை. ஜெபமும் மட்டும் பண்ணலை, அவர் ஜெபித்ததை என்ன பண்ணி வச்சிருக்கிறாருங்க, எழுதியும் வைத்திருக்கிறார். ஆனால் நமக்கு பாருங்கள், இந்த சபையில் ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டோம்னா பொதுவாக நான் யாரையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பேன். அது யாருக்காவது ஒருத்தருக்கு என்ன பண்ணிடும், உரைச்சிடும். அப்புறம் உடனே என்ன பண்ணுறதுங்க, என்னையவே அவர் என்ன பண்ணுறாரு, உங்களை டார்கெட் பண்ணி எனக்கு என்ன பிரயோஜனம், கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லை. அப்படியே டார்கெட் பண்ணால் எதுக்காக பண்ணுறாரு, உங்களை தூக்கி விடுறதுக்கு பண்ணுறாருன்னு நினைங்களே. கீழே கிடக்கிற உங்களை கீழே கிடக்கிறேன்னு சொல்கிறதுல என்ன தப்பு, அழுக்காய் முதுகில் அழுக்காய் கிடக்குது, அழுக்காக இருக்குதுன்னு சொல்கிறதுல என்ன தப்பு. போகிற வழியில் கவுசி முடிய தலையை நறுக்கிவிட்டாங்க யாரோ, கவுசிக்கு தெரியல. இப்போ எனக்கு பின்னால் வந்துக்கிட்டு இருக்கிற எனக்கு தெரியுது, எங்கம்மா முடிய காணோம் அப்படின்னு சொன்னால் அந்த அம்மாவை நான் அவமானப்படுத்துகிறேன்னு அர்த்தமா? அப்படியா, ஐயோ யாரோ தெரியல நறுக்கிவிட்டாங்களேன்னு சொல்லி போட்டோன்னே அந்த அம்மா என்ன பண்ணும், முக்காட்டை எடுத்து போடும், மறைச்சிடும். ஸ்தோத்திரம். அப்போ அந்த இடத்துல தன் வாழ்க்கை அதை என்ன பண்ணுதுங்க, சரி பண்ணுறது. சரி பண்ணுறதுக்கான ஒரு சூழலாக எடுத்துக்குங்க தயவு செஞ்சு. அது அப்படி செஞ்சிங்கன்னா தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதை விட்டுட்டு என்னை குத்துறாரு, என்னை குடையிறாரு, என்னை ஏசுறாரு, என்னை பேசுகிறாரு, இதெல்லாம் என்ன சொல்கிறது எனக்கு புரியல. இன்னமும் இருக்குது எனக்கு, அதுதான் வேதனையாக இருக்குது. மாற்றிக்கிங்க, நல்லது. ஹல்லேலூயா. ஆத்துமா நிறைய பேர்த்து நம்முடைய நிறைய நேரங்களில் ஏராளமான சூழ்நிலைகளில்
நம்ம நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறவங்களாக இருந்தாலும் கூட, ஆவிக்குரியவங்களாக இருந்தாலும் கூட, அநேகருக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் கூட, நம்முடைய ஆத்துமா எங்கே ஒட்டிக்கிட்டு இருக்குது தெரியுமா? சில நேரங்களில் மண்ணோடு, உலகத்தோடு ஒட்டி போயிடுது. சொல்லுதல் யாருக்கும் எளியவாம், அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஆமாம், சொல்கிறது, பிரசங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. பிரசங்கத்தை கேட்குறது எப்படி ரொம்ப ஈஸியோ அந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. கடந்த மாதத்தில் எனக்கு ஒரு பெரிய சோதனை, ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஒரு 20 லட்ச ரூபா பிரச்சனை அப்படின்னு. அப்போ எனக்கு அது பெருசாக தெரியல. இப்போ ரெக்கார்டாக என்ன பண்ணிட்டாங்க, அதை டைப் பண்ணி எழுதி கையில் கொடுத்துட்டாங்க. இப்போ எப்படி இருக்கும்? முதல்ல செவி வழியான்னு வந்த செய்தி, நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது என்ன பண்ண வேண்டியது இருக்கும்? 20 லட்ச ரூபாயை கட்ட வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறது செவி வழி செய்தி. செவி வழி செய்திங்கிறனால இதை ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், மாற்றிடுவார் அப்படின்னு நான் ஜெபத்தில், விசுவாசத்தில் அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். அந்த டைமில் கூட நான் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், என்ன சொன்னேன் அப்படின்னா, ஏன்னா உதாரணத்துக்கு என்னையே காமிச்சிட்டா தப்பு இல்லை பாருங்கள், உங்களையெல்லாம் காமிச்சு வம்பு எதுக்கு? ஆமாம், நீங்களாம் மான ரோசம் எல்லாம் உள்ள நபர்கள், அதனால் உங்களை உதாரணம் காமிக்கும்போது வம்பாக போயிடுது. சோத்திரம். இந்த வேத புஸ்தகம் வேணுமா, சொத்து வேணுமா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் உனக்கு கொடுத்தா எல்லா சொத்தையும் எடுத்துக்கோங்க, எனக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கு இந்த வேத புஸ்தகம் ஒன்று இருந்தால் போதும், நான் பிழைச்சிக்குவேன் அப்படின்னு ஒரு முறை நான் பிரசங்கம் பண்ணினேன். உங்களை எத்தனை பேர்த்துக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல. உங்களுக்கு வந்த வார்த்தையே ஞாபகம் இருக்காது, இதுவாக ஞாபகம் இருக்க போகுது. பர்டிகுலராக உங்கள் கூட சில நேரங்களில் கர்த்தர் என்ன பண்ணியிருப்பார், பேசியிருப்பார். அதையவே இப்போ என்ன பண்ணியிருப்போம், மறந்துருப்போம். ஆமாம், அப்படி பேசிட்டேன். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ரிட்டனாக தபாலை கூப்பிட்டாங்க, கையில் என்ன பண்ணிட்டாங்க, ஆடிட்டிங் பண்ணி 1998 டிசம்பர் 3ஆம் தேதியிலிருந்து வாங்கின 2 இன்க்ரிமெண்ட்டை என்ன பண்ணணும், நீங்கள் திருப்பி கட்டணும். 1998 டிசம்பர் 3ஆம் தேதியிலிருந்து வாங்கின 2 இன்க்ரிமெண்ட்டை திருப்பி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். கணக்கு போட்டேன், போட்டு பார்த்தா ஒரு 15லேருந்து 20 லட்சம் நானே கணக்கு போட்டு பார்த்துட்டேன். அவ்வளோதான். இருக்கிற விசுவாசம் புஷ், சந்தோஷம் புஷ், உடல் ஆரோக்கியம் புஷ், நடக்கிறதுக்கு சத்து இல்லை, ராத்திரி தூக்கம் இல்லை, ஐயோ என் பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவேன், ஐயோ எப்படி இந்த வீட்டு கடனை அடைப்பேன், ஐயோ நான் ரிட்டையர் ஆகி இத்தனை 37 வருஷமாக வேலை செஞ்சுட்டு வெறுங்கையா என்ன செய்ய போகிறேன், நான் வரப்போகிறேன்னு, எப்படி எப்படி ஐயோ இப்போ யார் எனக்கு கொடுப்பா, யார்கிட்ட போய் கேட்டால் தருவா, எல்லாரும் என்கிட்ட வாங்கினாங்க, ஆனால் இப்போ வாங்கினவங்க யாரும் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, தரமானுங்கிறாங்க. இப்போ யார் எனக்கு தரப்போகிறா, நான் எப்படி கட்ட போகிறேன், எத்தனை கேள்வி தெரியுமா? எல்லாம் முடிஞ்சு போய் உடம்புல இருக்கிற பலனெல்லாம் ஒடுங்கி போய் நடக்கிறதுக்கு சத்து இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப சத்தமாக சொல்லுங்க, ஈஸிங்க. பிரசங்கத்தை கேட்குறது அதை விட ரொம்ப ஈஸிங்க. ஆனால் வசனத்தை பிடிச்சி வாழ்கிறது, ஏன்னா இந்த பிரசங்கம் பண்ணும்போது மண்டையிலிருந்து பிரசங்கம் பண்ணுறோம், கேட்கும்போது எங்கே போகுது, மண்டைக்கு போகுது. ஒரு நாள் சாயங்காலம் வேலையில் கர்த்தர் பேசினார்னெல்லாம் சொல்ல மாட்டேன், அவர் சீக்கிரமாக துணிகரமாக எனக்கு ஒரு சின்ன உணர்வை கொடுத்தார். நான் பிரசங்கம் பண்ணது எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. நான் பிரசங்கம் பண்ணது என்ன பண்ணுச்சு, என்னுடைய ஞாபகத்துக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வர்றாரு. ஏன்னா அன்றைக்கி என்னமோ வீரநாட பெரிய கம்பீரமாக பெரிய இவனாட்ட சொன்ன பைபிளை தூக்கி வச்சுக்கிட்டு இது ஒன்று இருந்தால் போதும் அப்படின்னு சொன்ன, இன்றைக்கி போய் ஒடுங்கி போய் சொங்கி மாதிரி என்ன பண்ணியிருக்கிற, உக்காந்துருக்கிறிய அப்படிங்கிற உணர்வு எனக்குள்ளே இருந்து என்ன பண்ணுச்சு, வந்துச்சு. ஆமாம், இல்லை இப்போ நம்ம சொன்னது தப்பாக சொல்லிட்டோமோ, இல்லை இல்லை அன்றைக்கி சொன்னதெல்லாம் சரிதான், ஆனால் சொன்னதை என்ன பண்ணிட்டோம், மறந்துட்டோம். சொன்னதை எங்கே கொண்டு வந்து வைக்கல, ஆவிக்குள்ளே வைக்கல. சொல்லுங்கள், என்னதை எங்கே வைக்கல,
ஆவிக்குள்ளே வைக்கல. ஆகவே இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே எனக்கு பணம் முக்கியம் இல்லை. ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். பணம் முக்கியம் இல்லை. ஸ்தோத்திரம். பணத்தை விட பெரியவர் நீங்கள் இருக்கீங்க. இதே சோதனை நான் வேலைக்கு வரும்போது எனக்கு வந்துச்சு, படிச்சுக்கிட்டு இருக்கும்போது. ஆமாம். தோட்டமா இயேசுவா? தோட்டமா நீ சொன்ன வார்த்தையா? நான் ஒரு வார்த்தை கொடுத்துட்டேன், வித்துறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை என்ன பண்ணிட்டேன், நான் விட்டுட்டேன். இப்போ நீ சொல்கிற வார்த்தையை காப்பாற்றுறியா, இல்லை உனக்கு சொத்து மேலே கவனமா? நீ கிறிஸ்டியன், நீ வேற இப்போ இயேசுவை கும்பிடுற, என்ன சொல்கிற அப்படின்னு என்னை கேட்கும்போது எனக்குள்ள ஒரு வைராக்கியம். மேரிம்மா, உங்களை கேட்டால் உங்களுக்கு எப்படி வைராக்கியம் வரும்? நீங்கள் வேற கிறிஸ்டின்னு, எத்தனை வருஷம் கிறிஸ்டின்னு? பிறக்கும் போதே நீ கிறிஸ்டின்னு. நான் பாதியில் வந்த கிறிஸ்துவன். அப்போ தான் இயேசுவை ஏற்றுக்கிட்ட காலம் கொஞ்சம் வருஷம்தான் ஆகுது. அப்போ வைராக்கியம், பக்தி, ஆண்டவர் மேலே பற்றுதல் வேறு என்னங்க ரொம்ப அதிகம். ஆண்டவர் அதை செய்வார், இதை செய்வார். ஒன்று வெடி வெடி மீன் பிடிக்காதவனுக்கெல்லாம் வலையை கிளியிற அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார், மீனை கொடுத்த ஆண்டவர். என்ன காப்பாற்றா முட்டுருவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் படக்குன்னு சொல்லிட்டேன். ஊர் நியாயத்தில் எனக்கு சொத்து முக்கியம் இல்லைங்க, எனக்கு நான் கொடுத்த வார்த்தை தான் முக்கியம். எங்கள் ஏசு என்னை சோறு போடுவாருங்க, ஏசு என்னை காப்பாற்றுவாருங்கன்னு சொல்லிட்டேன். அதனால் என் சொத்தெல்லாம் என்ன பண்ணிடுச்சு, போயிடுச்சு. நானும் எங்கள் அம்மாவும் வெறும் கையுங்காலோட வெளியே வந்துட்டோம். வெறும் கைங்க, ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு பைசா கூட என்ன செய்யலை, கையில் வாங்கலை, வந்துட்டோம். வேலை கிடச்சிச்சு, 750 ரூபா சம்பளம், 4 ஈய குண்டா, ஈய பக்கிட்டு, 4 மண் சட்டி, இதைத்தான் தூக்கிட்டு என்ன செய்கிறோம், நாங்கள் ஒரு ஊருக்கு குடி போகிறோம். எங்களை பார்க்குறவங்க பரிதாபமாக பார்த்தாங்க. அதே மாதிரி 1 வருஷம் 1.5 வருஷம் அங்கே வேலை செஞ்சுவிட்டு இங்கே இம்மானுவேல் சர்ச்சில் அங்கே நான் விசுவாசியாக இருந்தேன். அவருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அங்கேருந்து என்ன பண்ணுறேன், நான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு கற்றப்பழத்துக்கு குடி வர்றேன். குடி வரும்போது அதில் 2 வீடு, ஒரு வீட்டில் ஒரு ஆசிரியர் குடி இருக்கிறாரு, கொஞ்சம் வசதியானவங்க அவங்க. ஆமாம். நான் குடி வரும்போது அவங்க சொல்கிறாங்க, ஒரு ஆசிரியர் குடி வர்றாருன்னு. உடனே அவங்க எப்படி பார்க்குறாங்க, நல்ல வசதியாக அப்படியே ஃப்ரிட்ஜு இறங்கும், பீரோ இறங்கும், இரும்பு கட்டில் இறங்கும், பண்டம் பாத்திரமெல்லாம் பெருசு பெருசாக இறங்கும், நாமெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அவங்களாம் என்ன பண்ணிக்கிட்டாங்களாம்மா, பேசி வச்சுக்கிட்டு வந்துருக்குறாங்க. ஆனால் நாங்கள் 2 தகர்கொண்டாவோட 4 சாக்கு மூட்டையோடு என்ன பண்ணுறோம், இறங்குறோம். என் துணியெல்லாம் ஒரு சூட் கேஸுக்குள்ள, அவ்வளோதான். 4 பேண்ட்டு 4 சட்டை, அவ்வளோதான். அவங்களே சிரிச்சுக்கிட்டு சொன்னது, நாங்கள் என்னமோ நினச்சோங்க, என்னமோ மாறிங்க அப்படின்னாங்க. அப்படி இருந்த நாங்கள் அவ்வளோ மோசமான ஒரு பொருளாதார சூழ்நிலையில் வாழ்ந்த எங்களை கர்த்தர் இன்றைக்கி என்ன பண்ணி வச்சிருக்கிறாருங்க, உயர்த்தி உயர்த்தி திருப்தி அடைய வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தவங்க காசில் இல்லைங்க, கர்த்தர் கொடுத்த காசில், கர்த்தர் கொடுத்த உயர்வுனால என்ன பண்ணியிருக்கிறோம், திருப்தி அடைஞ்சிருக்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஊழியத்திலிருந்து பணம் எடுத்து நாங்கள் உயரல, கர்த்தர் எங்களை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க. அல்லேலூயா. ஊழியத்திலிருந்து பணம் எடுத்து நாங்கள் உயரல, ஊழியத்துக்கு கொடுத்து கொடுத்து நாங்கள் உயர்ந்திருக்கிறோம். கர்த்தர் என்னை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அப்போ எனக்குள்ள ஒரு உணர்வு வந்துச்சு, ஏண்டா இப்படி உன் ஆத்துமா, உன் சிந்தனை, உன் எண்ணம் பூரா எங்கே ஒட்டிக்கிட்டு இருக்குது, இப்போ பணத்தில், மண்ணில் ஒட்டிக்கிட்டு இருக்குது. நீ ஒன்றும் இல்லாமல் வேலைக்கு வந்தைய, உன் ஆசிரியர் வேலையை முடிக்கும் போது நீ எப்படிப்பட்டதாக இருக்கிறப்போ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீல்ல, அநேக ஆசிரியர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறீல்ல அப்படின்னு ஒரு உணர்வு. ஆமாம் ஆண்டவரே. அப்படின்னா இப்போ இனிமேல் தான் நீ என்ன பண்ண போகிற, ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு ஊழியத்தை ஆரம்பிக்க போகிற. இப்போ இதெல்லாம் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஊழியம் இல்லை, இதெல்லாம் சும்மா. ரிட்டையர் ஆனதுக்கு பின்னால் தான் உனக்கு முழு நேர ஊழியமே ஆரம்பிக்கும் போது. அந்த ஆரம்பிக்கும் போது ஏன் வெறுங்கையை ஆரம்பித்தா என்ன, ஒரு அரசாங்க வேலையே வெறுங்கையா ஆரம்பிச்சு உன்னை என்ன பண்ணிருக்கிற, எவ்வளவு உயர்த்தி இருக்கிறேன். அப்படின்னா நீ என்னுடைய உன்னதமான ஊழியத்தை செய்ய வரும்போது வெறுங்கையா வந்தா நான் உன்னை விட்டுருவனா? சொல்லுங்கம்மா.
யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. நீங்கள் விட மாட்டீங்களா? நீங்களும் விட மாட்டீங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒரு சின்ன உணர்வு தாங்க கொடுத்தாரு, என் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்டுடுச்சு. அல்லேலூயா. என் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்டு இப்போ என் சிந்தையில் அது இல்லை. சத்தமா சொல்லுங்க, என் சிந்தையில் அது இல்லை, சிந்தையில் அது இல்லை. பணமே இல்லைனாலும் இந்த பூமியில் என்னால் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்ததுக்கு பிறகு அதில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். எப்போ அற்புதம் செஞ்சாருங்க? நம்பிக்கை வந்து அதிலிருந்து, அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து கர்த்தரை ஆராதிக்க தொடங்கும் போது கர்த்தர் என்ன பண்றாரு? பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்தாரு. அந்த விடுதலை என்னங்கிறது, முழு விடுதலையெல்லாம் அதுவும் எழுத்துப்பூர்வமாக வந்து ஆதாரபூர்வமாக வந்ததுக்கு பிற்பாடு என்ன செய்கிறேன் நான் உங்களுக்கு சாட்சியா சொல்கிறேன். கர்த்தர் நல்லவருங்க. கர்த்தர் ஒருபோதும் தீங்கு செய்யவே மாட்டாருங்க. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க மறுபடியும், நல்லவர், 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 நல்லவரே. ஆராதனை வல்லவரே, நல்லவரே. வல்ல செயல்கள் நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. ஹல்லேலூயா. அவர் ரொம்ப நல்லவருங்க. இப்போ பாருங்க, இந்த இந்த பக்தன் மாதிரியே என்னுடைய ஆத்மாவை எங்கே ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு? மண்ணோடு ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஆண்டவர் எப்படி உயிர்ப்பித்தாரு? வார்த்தையினால. அவர் உணர்வை கொடுத்து என்ன பண்ணுறாருங்க? உயிர்ப்பிக்கிறார். இப்போ நீங்களும் கேளுங்க, ஒருவேளை நீங்களும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில், ஏதாவது ஒரு வேதனையான சம்பவங்கள் மூலமாக நீங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறீங்க? வேதனைப்பட்டு, கலங்கி, தவித்து, போராடி, ஐயோ எனக்கு பலன் இல்லை, எனக்கு சத்துவம் இல்லை, ஐயோ நான் செத்துரும் போல தெரியுது, என் வாழ்க்கை இதோட முடிஞ்சிரும் போல தெரியுது, என் குடும்பத்தில் பிரச்சனை, என் தொழிலில் பிரச்சனை, என் பொருளாதாரத்தில் பிரச்சனை, என் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியலைங்க தெரியலைங்க தெரியலைங்கிற மாதிரி நீங்கள் போராடி கொண்டு இருப்பீர்களானால் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அவர் உயிர்ப்பிப்பாரா? 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 ஹல்லேலூயா. உயிர்ப்பிச்சாருன்னா குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். இப்படி என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க? ஆமாம். ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களா? கேட்பீங்களா? உண்மையை சொல்லுவீங்களா? உண்மையை சொல்லணும். இப்போ நான் என்னுடைய உண்மையை சொன்னேன், நான் பிரசங்கம் பண்ணினேன், பிரசங்கம் பண்ணின மாதிரி என்னால் என்ன பண்ண முடியல, நடக்க முடியல. இப்போ நான் உண்மையை சொன்னதுனால சில கபோதிங்க இருக்குதுங்க, அவரே இப்படித்தானம்மா, அவரே, ஆனால் நான் அப்படி தான் இருந்தேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ என்ன ஆயிருக்கிறேன்? நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன், அதை சொல்ல வரேன். நான்
பணம் இல்லைனாலும் என்னால் என்ன பண்ண முடியும்? 15 லட்சம் 20 லட்சம் எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டாலும் என்னால் என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். கர்த்தர் இருக்கிறார் அப்படிங்கிற பணத்தை விட கர்த்தர் பெரியவர். சத்தமா, பணத்தை விட கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. ஆனால் இதெல்லாம் லேசா வராதுங்க. உயிர்ப்பிக்கிறது உயிர்ப்பியும் அப்படின்னு சர்வசாதாரணமாக சொல்லிடலாம். ஆனால் அந்த பாதைக்குள்ளே போய் அதில் வெந்து நொந்து அந்த நேரத்தில் தூக்கி எடுக்கிறாரு பார்த்தீங்களா, அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? ஆமென், ஹல்லேலூயா. மிகப்பெரிய அனுபவங்க இதெல்லாம் வாழ்க்கையில் ஜென்மத்துக்கு இதெல்லாம் நினைக்கும் போது கர்த்தர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? கர்த்தர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப 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 நல்லவர். ரொம்ப 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 நல்லவர். என் வாழ்க்கையில் அனுபவிச்சு நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஆமாம், என்னை உயிர்ப்பியும். சொல்லுங்கள், என்ன உயிர்ப்பியும். நான் நிறைய சொல்லணும்னு நினச்சேன். வேதத்துலேருந்து ஒரு மனுஷன் எப்படி செத்து போயிருந்தான், கர்த்தர் அவனை எப்படி உயிர்ப்பித்தார் அப்படின்னு சில மனிதர்களை நான் காட்ட விரும்பினேன். ஆனால் இப்போவே நமக்கு நேரம் முடிஞ்சு போயிடுச்சு. மீதி என்ன பண்ணலாம்? அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? இப்போ உங்கள் ஜெபம் என்ன பண்ணணும்? எப்பெல்லாம் மண்ணோடு ஒட்டுற சந்தர்ப்பம் வருதோ அப்போல்லாம் சொல்லணும், இல்லை ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பு. வார்த்தை வேணும். அப்போ பைபிளை திறந்து உட்காரணும். ஆண்டோடைய சமூகத்தில் அந்நிய பாஷை பேசி உட்காரணும். கர்த்தர் நிச்சயமாக அவங்க கூட என்ன பண்ணுவாருங்க? பேசி உங்களை உயிர்ப்பிப்பார். அப்படியே மடிஞ்சு போகிறக்கு உங்களை விடவே மாட்டார். சத்தியமாக சொல்கிறேங்க, எனக்கு நடக்கிறதுக்கு சத்து இல்லை. வெடி என்ன பண்ண முடியல. ஏங்க 20 லட்சம் சும்மாவா? நினச்சி பாருங்க. 37 வருஷமாக சம்பாரிச்சுட்டு ஒரு 20 லட்சத்தை விட்டுட்டு வர்றதுன்னா மனசு விடுமா? விடாது. மனசு ஒத்துக்குமானுங்குது, தூக்கம் வரமானுங்குது. பைத்தியம் பிடிச்சவனான்ட்டு ஆயிட்டேன். ஆனால் என் மனைவி பார்த்தீங்கன்னா, ஏங்க விடுங்க, எப்பவுமே பாதிக்கப்படுறது யாராக தான் இருப்பாங்க தெரியுமா? ஆம்பளைங்க எவ்வளோ வேணாலும் அழிச்சிட்டு வருவாங்க. பொம்பளைங்கனால அதை என்ன பண்ண முடியாது. 100 ரூபாய் வீணாக செலவழிச்சா கூட தாங்க முடியாது. ஆனால் என் மனைவி சொல்கிறாங்க, ஏங்க கர்த்தர் தருவாருங்க, இவ்வளோ நாள் கர்த்தரை கொடுத்து தானே. அப்போ கூட எனக்கு மண்டையில் ஏறலை. அவர் பொம்மநாட்டிக்கு இருக்கிற புத்தி கூட பிரசங்கம் பண்ணுற உனக்கு இல்லையாடா அப்படிங்கிற உணர்வு என்ன பண்ண மாட்டேங்குதுங்க, வரமாட்டேங்குது. அவ்வளவு போய் மண்ணோட ஒட்டிக்கிச்சு. ஐயோ, பணம் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, வாழவே முடியாது. பிள்ளைக்கு கல்யாணமே பண்ண முடியாது. ஐயோ, பிள்ளைக்கு 1 பவுனு கூட சேர்த்து வைக்கலையே. ஆமாம், ஒரு அழுவாச்சு பார்த்துருக்கணும். ஆமாம், யாருக்குமே தெரியாது. அது என் மனைவிக்கு மட்டும்தான் தெரியும். ஸ்தோத்திரம். ஆமாம், நான் அழுவும் போதெல்லாம் அவள் டென்ஷன் ஆயிடுவா. ஸ்தோத்திரம். ஏன்னா அவள் விசுவாசம் என்ன ஆகுது, உடைக்கப்படுது. ஏங்க கம்முன்னு இருக்குங்களே, இந்த வாயை வச்சுக்கிட்டு கம்முன்னு இருக்கு. நான் கடைசியில் என்ன, நான் செத்துருட்டுமா, செத்துட்டு அந்த ஆஃபீஸில் இருக்கிறவனாலாம் கொஞ்சம் மனம் இறங்கி ஏதாவது உங்களுக்கு பணத்தை என்ன பண்ணிடுவான், முழுசும் கொடுத்துருவானா, இப்படியெல்லாம் கூட நான் பேசினேன். அந்த அளவுக்கு என் ஆத்துமா எங்கே ஒட்டி இருந்துச்சுங்க, பணத்தோடு ஒட்டி கிடந்துச்சு. உங்களுக்கு யாருக்காவது அப்படி ஒட்டி இருக்கா? பணம் இருந்தால் தான் வாழ முடியும். உலகத்தில் பேரும் புகழும் இருந்தால் தான் வாழ முடியும்? இல்லை. ஹல்லேலூயா. இயேசு ஒருவர் இருந்தால் என்ன பண்ண முடியுங்க, வாழ முடியும். ஸ்தோத்திரம். வாழ வைக்கிற தெய்வம் இயேசு. கண்களை மூடி எழுந்து நின்று ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போம்.